Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. மேம் வந்து சைலண்டா வந்து ஒரு குறியீடு சொல்றாங்க. எல்லோவும் ரெண்டும் கலந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. அது இந்த எலெக்ஷன் டைம்ல. மாங்காய் பச்சடி ஒரு ரெசிபி பண்ணேன், அது ஒரு ரீல் போட்டேன். புரியுதா? மாங்காய் பச்சடி ரைட்டா, அது ரெசிபி, அதுவும் குறியீடு தான். ஓ மை காட், நான் இப்போ என்ன சொன்னாலும் பண்ணிடுவீங்க நீங்க நிறைய போட்டோ வந்து மொட்டை மாடல போய் எடுப்பாங்க. அப்போ ரொம்ப சூரியன் ஹாஷா இருக்காது உங்களுக்கு? இல்லைங்க, நாளா வெளியே போனா டேன் ஆயிடுவாங்க ஒரு நேரத்துல. இதான் இந்த ரெண்டு பேரும் உட்காராச்சு இன்டர்வியூ எடுக்கும் பிரச்சனை. நான் அவங்க வாய பார்ப்பேன், அவங்க என்ன பார்ப்பாங்க. மரகத நாணயம் 2 அந்த மாதிரி ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆன அந்த படம் கொடுத்தது. எதிர்பார்க்காத ட்விஸ்ட், நிறைய காமெடிஸ், நிறைய ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவாக தமிழ் சினிமாவில் செகண்ட் பார்ட் சீக்வல்ஸ்க்குலாம் கொஞ்சம் பெரிய டிஃப்ரென்ஸ் ஆகிடும். ஓகே, படம் சொல்லப்போனால் பெரிய சக்ஸஸ் ரேட் எதுவும் இல்லை ஸோ கால் நம்ம தமிழில். பட் இந்த படம் வந்து இட் வில் சேஞ்ச் ஆல் த ட்ரூ பெர்ஸ்பெக்டிவ். ஆமாம், அந்த இதே மாற்றும். ஸோ ஆக்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கு படத்தில்? எனக்கு 2 துப்பாக்கி குத்தாங்க, ஒரு ஷாட்டுக்கு 150 ரூபான்னு நினைக்கிறேன். சரி, நான் சும்மா விளையாட்ட படத்துல அப்பதான் 150 அவுட்டு, ஒரு புல்லட் 150 ரூபாய். தம்பி சும்மா வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு திட்டினாப்புல. அதேதான், it was damn funny. எல்லாரும் 150 ரூபாய் தான், அவங்க மட்டும். வணக்கம். வணக்கம். ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? சூப்பருங்க. ஓகே, ஸோ வந்து தீயர் கூடம் படத்தோட டைட்டில் வந்து பார்க்கும் நிறைய பேர் வந்து மூடர் கூடத்தோட வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க. சவுண்டிங் அதே மாதிரி இருக்கு, வேர்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கு. அப்படிங்கும் போது சரி, ஓகே, அது மாதிரி ஒரு படமா இருக்குமோன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. அதுக்கு உங்களோட பதில் என்ன? தானி இந்த மாதிரி டஃப்பான क्वेश्चन நம்ம திருப்பி விட்டுறது ஈஸியா தான். எஸ், ஆக்சுவலி இது வந்து நான் சொல்வேன் அப்படி இது क्वेश्चन யூ. ஓகே, தீயர் கூடம் வந்து ரெப்பிடேட்டிவ் டைட்டில்ன்றது என்ன ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்குங்க. கம்பேரிசன் தான் கொஞ்சம் அதில் பெரிய டிஃபிகல்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு படத்துக்குமே வந்து ஈவன் நீங்கள் ரீமேக் படம் எடுத்தாலுமே அதோட தன்மையை மாறும். ஆமாம். ஸோ அதனால் மூடக்கூடமுக்கும் எங்களுக்கும் இருக்க ஒரே ஒரு கம்பேரிசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டார்க் காமெடி த்ரில்லரு, இது சஸ்பென்ஸ் த்ரில்லர். இவர் தான் ஜானர்லாம் வித்தியாசமே தவிர மற்றபடி படத்துக்கு சம்மந்தமே ஒன்றும் கிடையாது. அது ஒரு விஷயம். செகண்ட் வந்து தீயோர் கூடம்ன்றது ஒரு அழகான தமிழ் வார்த்தையில் அமைக்கப்பட்ட, ரொம்ப இன்னைக்கு சொசைட்டிலையும் இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கான்டென்ட்ல அந்த தீயோர் கூடம் அப்படின்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. மோரோவர் நம்ம இதுல வேற இருக்கோம், எங்க எலெக்ஷன் தீயோ வேற இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து தான் இந்த படத்துக்கு இந்த டைட்டிலே டேரக்டர் கொடுத்தாரு. சென்சேஷனலாக இருக்கணும், அண்ட் ஆல்சோ ஷுட் பி அ ப்ராப்பர் தமிழ் ஃபில்ம்ன்றதால அந்த டைட்டில். ஸோ ட்ரெய்லர் ஃபுல்லாக கன் ஹேண்ட்லிங்காக இருக்கு. ஸோ வந்து இது கதை கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் எனக்கு இந்த மாதிரி கதை நீங்கள் சொல்றீங்களே, ஒரு மாதிரி ஸ்டீரியோடைப்பை உடைக்கிற மாதிரி இருக்கேன்லாம் நீங்கள் யோசிச்சிங்களா? இல்லை, எனக்கு போன எல்லா மூவிஸ்லையும் நான் நல்லா இப்போது நிறையா ஸ்டன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு அது சர்ப்ரைசிங்காக இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்கிரிப்ட் சொல்லும் போது. ஏன்னா ஐ குட் ரிலேட் இந்த சுச்சுவேஷனில் லைஃப்பில் நான் உண்மையில மாட்டிட்டேன்னா அந்த ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, சர்வைவல் இம்பார்ட்டண்ட்டா, நம்மளுடைய மொராலிட்டி இம்பார்ட்டண்ட்டா, அந்த ரைட் அண்ட் ராங்கோட ஒரு ஃபியர் ஒரு போயிட்டே இருக்கும்ல நம்மளுக்கு மைண்டில் கால்குலேஷன், இது ரைட்டா அது ராங். சர்வைவல் வரும்போது அது ஒரு லைஃப் அண்ட் டெத் சுச்சுவேஷனில் நான் மாட்டிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு ஒரு கேள்வி வந்தது எனக்கு ஸ்கிரிப்ட் கேட்கும் போது. ஸோ தட்ஸ் வை ஐ குட் கனெக்ட் வித் த ஸ்கிரிப்ட் அலாட். ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன இருந்ததுன்னா, நம்ம சக்திவேல் சார் கூட இது என்னோட 3வது படம், எல்லா படத்துலயும் எனக்கு ஒரே ஒரு காஸ்டியூம்ல முடிச்சிருக்காங்க. எனக்கு அதுதான் எனக்கு இப்போ கூட அப்படிதான் இருக்கு. பிகாஸ் அதோட அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிதான். ஏன்னா அந்த ஸ்க்ரீன் பிளேஸ் ஒரே வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கு, எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கிறனால சில வேரியேஷன்ஸ் இருக்கு. பட் அந்த வீட்டில் ஒரு நைட்டில் ஒரு சர்வைவல்னு சொல்லும் போது என்னென்ன நடக்குது இருக்கிறனால அது ஒரே காஸ்டியூம்ல தான் கண்டினியூ பண்ண முடியும். இப்போ நடுவில் போயிட்டு நான் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண வர முடியும் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் போது. ஸோ இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் பிளே. அண்ட் நீங்கள் காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா டேனி, ஏஜென்டினா, ஷாம் சார், வயாபுரி சார், இவங்க எல்லாமே நம்ம ஒரு காமெடி ஜானர்ல பார்த்துருக்கோம். ஒரு சர்வைவல், ஒரு சீரியஸான ஒரு மூவி வரும்போது இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் டு சீ டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஏன்னா டேனி கண்டிப்பா உண்மைதான். ஓகே, ஸோ வந்து இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரே வீட்டில் நடக்கிற ஸ்டோரி, ஒரு நைட்டில் நடக்கிற கதையாது. ஆமா, லைன் படி. ஆமா, ஒன் நைட்ல நடக்குது.
இதை வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா காட்டுறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் தான். ஏன்னா என்னடா ஒரே வீட்டில் நடக்குது அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் வந்துடக்கூடாது அப்படிங்கும் போது இது ஸ்க்ரீன் பிளேவா எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு? நான் சொல்றேன் நீங்க தான் சொல்லுங்க. சொல்லுங்க எது சொல்ல வந்தீங்க? இதான் இந்த 2 பேரும் உட்காராச்சு இன்டர்வியூ எடுக்கும்போது பிரச்சனை. நான் அவங்க வாய பார்ப்பேன், அவங்க என்ன பார்ப்பாங்க. டெஃபினெட்லி ஸ்க்ரீன் பிளே ஹேண்டில் பண்ணுறது இஸ் அ சேலஞ்ச். அண்ட் இதுக்கு நம்ம கண்டிப்பாக டைரக்டருக்கு பாராட்டணும். பிகாஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும். நம்மளுக்கு நிறைய ஃப்ரேம்ஸ், நிறைய சீனிக் லொக்கேஷன்ஸ் அதெல்லாம் சப்போர்ட்டுக்கு இல்லை. பட் அட் த சேம் டைம் அந்த கேரக்டர்ஸோட அந்த ஸ்க்ரீன் பிளேயோட மீட்டர்லையும் வெளியே வர முடியாது. பட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும், எண்டு வரைக்கும் கிரிப்பிங்காகவும் இருக்கணும். இது எல்லாமே ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் ஆல் ப்ரிப்பரேஷன்ல நம்ம முன்னாடியே எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம், எந்த அளவுக்கு இன்டென்ஸாக கொண்டு போகிறோம். எங்களுக்கே ஒரு மாதிரி என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு டே எல்லாம் அந்த வீட்டுக்கு போகும்போது லொக்கேஷன் மாதிரி தான் இருந்தது. போக 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 அது ஒரு கேரக்டராகவே மாறிடுச்சு. ஏன்னா என்னோட ரூமும் இந்த வீடுக்குள்ளே தான் இருக்கும், என்னோட அடுத்த ரூமில் தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இட்ஸ் லைக் சுற்றி 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 லஞ்ச் சாப்பிடும் போதும் அந்த வீடுக்குள்ளே தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ என்னமோ எல்லா வால்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்குற மாதிரி அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இட்ஸ் அ சேலஞ்ச். அண்ட் அதுதான் இந்த மூவில ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஃபிசிக்கல் தாண்டி இந்த சைக்கலாஜிக்கல் டென்ஷன் ஹேண்டில் பண்ணுறது தான் ஒரு சேலஞ்சாக இருந்தது. ஸோ வையாபுரி சார் நடிச்ச எக்ஸ்பெக்ட் இருந்துச்சு. அவர் ஒரு கெட்டப்பே கொஞ்சம் புதுசாக இருக்கு, இந்த ஸ்டைலிஷாக எந்த படத்தில் இருக்கு. அவர் ஒரு மாதிரி ஸ்டைலாக காட்டிருக்காங்க. ஸோ அவரோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. பட் சக்தியனோட கேட்டேன், எதுக்கு வையாபுரியானா ஓகே தான், படத்துக்கும் ஒரு போஸ்ட் வேலையாகவும் ஓகே தானே. பட் ஆனால் இந்த காஸ்டிங்க்கு எப்படின்னா ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு நல்ல வேர்டு அது. எல்லாம் நடிக்கிறீங்க, எல்லாரும் நடிகர்கள் தான் தெரியுது, நடிகர் என் படத்தை இந்த கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஆசைப்பட்டு பார்க்க வேண்டாமா அப்படின்னு ஒரு விஷயம் சொன்ன நல்ல மேட்டர் தான். ஏன்னா எனக்கே இப்போ தான் ஸ்டீரியோ டைப்பாக நிறைய காமெடி படம் வரும். ஒரு சீரியஸ் கேரக்டரில் ஒரு ட்ராப் ஃபிலிமில் போட்டு நம்மளை பார்த்தா எப்படி இருக்கும், என் முகத்தை சீரியஸ்னஸ் எப்படி இருக்கும்ன்றதை அவர் பார்க்க நினைச்சதே பெரிய ஒரு புது டைமென்ஷன்ல ஒரு ஆக்டர் இருக்குமே. ஸோ அந்த டைமென்ஷன் படத்துல ஒர்க் அவுட்டும் ஆயிருக்குது. வையாபுரியான மட்டும் சரியா இருக்கும், சென்டிமெண்ட் ஒன்று இருக்கும் அவருக்கு. ஒரு ஒரு எமோஷனல் பாண்டோட ஒரு சீரியஸாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாதர்ஹுட்டோ ஒரு ஒரு பிரதர்ஹுட்டோ, அந்த வுட் வந்து அவருடைய ரிலேஷனுக்காக லைக் ஹவ் ஃபார் யூ கேன் கோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண முடியல, இந்த கேரக்டர் போய் வேற ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம், ஆல்டர்னேட் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டால் அது பண்ண முடியல. அந்த அளவுக்கு சூப்பராக கச்சிதமாக உட்காந்துட்டேன். ஆமா ஆமா. ஓகே. ஸோ ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, இந்த எப்படி இருக்கு அந்த படத்துல? எனக்கு 2 துப்பாக்கி குத்தாங்க, ஒரு ஷாட்டுக்கு 150 ரூபான்னு நினைக்கிறேன். தம்பி சும்மா வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு திட்டினாப்புல, அவ்வளோதான் எனக்கு தெரியும். நான் கன்னு வருவாங்கல்ல, கன் பார்ட்டி ஆன வருவாங்க, குத்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துங்க, வெயிட்டா இருக்கேன் அப்படின்னு பாக்குறேன், இது உண்மையில சுடுமான்னு. சுடும் தம்பி அப்படின்னாரு. சரி நான் சும்மா விளையாட்ட படத்துல அப்பதான் 150 ரூபா அவுட்டு, ஒரு புல்லட் 150 ரூபாய். அப்புறம் சொன்னா தம்பி ஒரு ஷாட்டுக்கு 150 ரூபாய், ஐயோ சாரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓரங்கட்ட. அப்ப ஷார்ட் அப்ப 2 பஸ் பண்ண, அவ்வளவுதான் 2 ஷார்ட் டப் டப். ஓகே. நீங்க அதேதான் இட் வாஸ் டாம் ஃபனி. இப்படி எல்லாரும் 150 ரூபாய் தான், அவங்க மட்டும் எல்லாரும் ஒரு ஷார்ட் வேஸ்ட் பண்ணா 150 ரூபாய் வேஸ்ட். அந்த கணக்கு தான் யார் யூஸ் பண்ணாங்க. எத்தனை நீங்க சொன்னீங்க? ஆல்மோஸ்ட் நானும் டேனி மாதிரி ஸ்டார்டிங்ல வந்துட்டு நம்ம ஒரு டாய் மாதிரி ப்ளே பண்ணுவோம்ல, ஸோ ஒரு 6-7 அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்கா, ஓகே ஓகே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. பட் யூ லவ் டு ப்ளே. கன் பார்த்தாலே ஒரு மாதிரி பவர்ஃபுல் ஃபீலிங் வரும். நல்லா இருந்தது. ஒரு சீன்ல ஐ திங்க் நாங்க 2 பேரும் அந்த கன் வச்சுட்டு நிறைய ப்ளே பண்ணிருக்கோம், ட்ரெய்லர்லயும் பார்த்துருப்பீங்க. ஸோ it was a good experience at the end of the day. அதான் சொல்றேன், அந்த ஒரு ரூம்குள்ள இந்த பிளே எல்லாம் பண்றது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ல நம்ம பறந்து ஸ்டன்ஸ் பண்ண முடியாது, பறந்து ஃபிளிப்ஸ் பண்ண முடியாது, சால்ட் பண்ண முடியாது. ஸோ மெயின்டைனிங் தட். ஏன்னா நான் டைரக்டருக்கு சொல்லிட்டே இருப்பேன், சார் ஒரு நல்ல ஸ்டண்ட் கொடுங்க, ஒரு நல்ல ஸ்டண்ட் கொடுங்க, எனக்கேமா உனக்கு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் அந்த ஒரு ஜோன்ல இருந்தேன். பட் போக போக இட் வாஸ் சச் அ நைஸ் பிளே. தி ஹோல் என்டையர் என்சாம்பிள்ல ரொம்ப அழகா அணிஞ்சிருக்கு. ஓகே. ஸோ ட்ரைலர் பார்க்கறதுக்கு இப்போ ரியலாக பார்க்கறதுக்கு வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க? ஆமா. நான் இது எல்லாம் ஷார்ட் டைம்ல தான் இருக்காரு. படம் முடிச்ச உடனே ஊருக்கு போயிட்டு ஐ வாஸ் லைக் ரொம்ப நாளா ஒரே ஃப்ரேம்ல இருக்குமே மாத்தணும்னு சொல்லிட்டு. நம்ம சினிமாலாம் தெரியும்ல, ஒரு சில அட்டவணை கொடுத்துருவாங்க, இந்த கேட்டகரியில் நம்ம வந்தால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அண்ட் மோர் ஓவர் எனக்கே பிடிச்சிது, நம்ம கொஞ்சம் ஷேப் பார்த்தா ரீஷேப் பண்ணி பார்க்கலாம் உடம்பு எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங். கொஞ்சம் இன்டென்ஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். டயட் அண்ட் இதுதான் நல்ல ரிசல்ட். வித்தின் ஃபியூ மந்த்ஸ்லேயே ஐ காட் சம் குட் ரிசல்ட். பட் இது நீங்கள் மூவி ரோல்காக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணல, பர்சனலாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம 2ஆக சொல்லலாம்.
ஓகே. என் ஹெல்த்துக்காக நான் குறைச்சேன்னு பந்தா காட்டிக்கலாம், உண்மையிலே பட வாய்ப்புக்காக தான் பண்ணணும் கூட மாத்திக்கலாம். ஓகே. மேடம் கிட்ட ஏதாவது டிப்ஸ் கேட்டிங்களா? அவங்க கேட்பேன் அடிக்கடி, நிறைய டிப்ஸ் கேட்பேன், ஒன்றும் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஷூட்டிங் அப்ப கேட்பாரு நிறைய, நானும் கொடுப்பேன், உட்கார்ந்து டைப் பண்ணுவேன், இது பண்ணணும்னு ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. பட் பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸ். ஆமா, இப்போ ஒழுங்கா அது எப்போல்லாம் கேட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் போட்டு அப்படி இன்புட் பண்ணிட்டு அதான் இப்போ நான் பார்த்த உடனே சொன்னேன், பயங்கரமா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இட்ஸ் ரியலி இன்ஸ்பைரிங். குட் ஜாப். ஆமா. ஸோ மோர் ஓவர் இப்போ சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ கூட ஃப்ரெண்டு அதிகமாக நமக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது அது பண்ணும்பொழுது ரொம்ப நம்ம ஃபேம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேர் சொல்லிடுறாங்க ஓப்பனா, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ஓகே, ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப டாமினண்ட்னா அப்படியே பெரிய டாமினண்ட் இல்லை, ரொம்ப அவங்கள இது பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க, அடுத்தடுத்து படும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இது ரொம்ப நாளாக போயிட்டு தான் இருந்தது. ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஒளியாக தான் இருந்தேன், ரொம்ப நல்லா ஒளி தான். 2006 நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் ஒன்று பண்ணியிருப்போம், ஞாபகம் இருக்கும், ஒரு 72 hours ஒன்று பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ அதில் ஒரு கேரக்டர் வந்து மெயின் ரோல் கேரக்டர் வந்து ஹி சப்போஸ் டு பி லைக் 125-130 கிலோஸ் இருக்கணும். ஓகே. அதுக்காக ஸ்டார்ட் ஈட்டிங் ஸோ மச். அந்த டைமில் சாப்பிட்டு அதனால வெயிட்டும் போட்டேன். ஆல்மோஸ்ட் ஒரு அந்த டைமில் கிட்டத்தட்ட ஒரு 71 கிலோ 71லேருந்து 126 வரைக்கும் போனேன். ஸோ அம்மா வெயிட் போட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ணுறது தான் கஷ்டமாக போச்சு. அதை அப்படியே கம்ஃபர்ட்டாக விட்டுட்டோம், அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டனால ஒரு கட்டத்தில் நமக்கே தெரிஞ்சிச்சு நம்ம இல்லையே அப்படின்னும் போது நம்ம ரியலைஸ் பண்ணுவோம்ல, கெட் பேக் டு ஃப்ளோ. ஓகே. அந்த மாதிரி அவ்வளோதான், அதே மாதிரி தான். ஓகே. கிட்டத்தட்ட நான் ஒரு 5 to 6 இயர்ஸாக உங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரே ஃபிக்ஸ் தான் மெயின்டைன் பண்றீங்க. உங்களுக்கு அந்த கிரேவிங்ஸே வராதா? இல்ல வயசாவாதா கேளுப்பா, அதான் முக்கியம். இப்ப மீசெல்லாம் நடக்குது, எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகுது. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நைட் நாங்க இப்போ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது மத்தியானம் சாப்பிட்டுருப்போம், நடுவில் ஒரு 6 hours 5 hours பிரேக் இருக்குன்னா நைட் பசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் வந்து திட்ட ஆரம்பிக்கும் எல்லாரையும் பசியில. எவன் போன் போனா கண்டவங்களாம் இல்ல அதுவும் நடக்கும். கோ ஃபார் பிரியாணி அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நாங்க சாப்பிடுவோம். உங்களெல்லாம் அந்த மாதிரி கிரேவிங்ஸே வரும். எனக்கும் நிறைய கிரேவிங்ஸ் வரும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல இருக்கிறனால நம்மளுக்கும் அந்த மென்டல் எப்படியாச்சும் அதை கம்மி பண்ணோன்னு பிரியாணி கிரேவிங்ஸ் வரும், எல்லாமே வரும். சாப்பிடுவேன், நானுமே சாப்பிடுவேன் எல்லாமே. இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்ம போர்ஷன் கண்ட்ரோல் பண்றது தான் விஷயம். பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருக்குன்னா அதுக்கு 2 பிளேட் ஃபுல்லா இந்த ஒரு மவுண்டன் மாதிரி பிரியாணி சாப்பிடக்கூடாது. ஒரு போர்ஷன் கண்ட்ரோல் எடுத்துட்டு அது கூட நான் என்ன பண்ணுவேன்னா எப்பவுமே ப்ரோட்டீன் காம்பன்சேட் பண்ணுவேன். ஓகே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் ப்ரோட்டீன் இருக்கணும். பேசிக்லி டெய்லி நம்ம 100 அடிக்கணும். 100 அடிக்கணும்னா செஞ்சுரி அடிக்கணும். எதுல செஞ்சுரி அடிக்கணும்? 100 grams புரோட்டீன் நம்ம வயிறுக்குள்ள போகணும். அதுதான் என்னோட கோலா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அது பண்ணா நம்மளுக்கு அது காம்பன்சேட் ஆயிடும். அந்த கார்ப்ஸோட ஃபேட் அது எல்லாமே காம்பன்சேட் ஆயிடும். நீங்க 100 அடி நம்ம தம்பி சொல்லிட்டான், அது 10 மணி மேல தான் நடக்கும். வேற யூனிவர்ஸ் போயிட்டு டக்கு நீங்க வரோம். ஓகே 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 டன் டன். ஓகே. ட்ரெய்லர்ல நோட் பண்ண டப்பிங் நீங்க கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, அது சில சிச்சுவேஷன்ஸ்னால. ஏன்னா போன வருஷம் டப்பிங் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஐ வாஸ் இன் கேரளா. நம்மளுக்கு பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் போயிட்டு இருக்கறனால ஐ குடன்ட் டூ இட். நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கணும். பிகாஸ் ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கும் அந்த பேஸ் வைஸ் நம்ம பண்ணிருந்தா இன்னும் நல்லா ரிலேட்டபிளா இருக்கும். பட் மூவி பார்க்கும்போது இட் ஃபீல்ஸ் லைக் ஒரு மாதிரி கரெக்டா இருக்கு சிங்க். சோ மூவி பார்க்கும்போது அது தப்பா தெரியல. எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல தெரிஞ்ச விஷயம் எண்ட்ல தெரியல. பட் அது உங்க வாய்ஸ் இல்லங்கிறது தெளிவா தெரிஞ்சது. ஆமா ஆமா. நெக்ஸ்ட் மூவி கண்டிப்பா சக்தி சாருக்கு சொல்லிடலாம். கண்டிப்பா நான் தான் டப்பிங் பண்ணுவேன். இப்போ நான் ஒரு போட்டோ மட்டும் காட்டுறேன். பட் வந்து நீங்க நார்மலா தான் போட்டீங்க. பட் ஆடியன்ஸ் வந்து வேற மாதிரி இன்ஸ்டாகிராம்லயா கேட்கணுமே, என்ன நீங்க வந்து இந்த போட்டோ வந்து 31st March போட்டிருக்கீங்க. ஜஸ்ட் அண்ட் கேஷுவல் டேன்னு கேப்ஷன் போட்டிருக்கீங்க. 31st March. ஓகே, நான் காட்டவா? காமிங்க. அந்த போட்டோ எடுத்தால் பாருங்க. சோ வந்து மேம் வந்து சைலண்டா வந்து ஒரு குறியீடு. இவர்தான் நம்ம கேமராமேன். அந்த போட்டோ பிடிச்சது. ஆர்வமா இருக்கலாம் பாருங்க தம்பி. சோ வந்து yellowவும் ரெட்டும் கலந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. அது இந்த எலெக்ஷன் டைம்ல. பாத்தீங்களா? நாங்க பாத்துட்டு தான் இருக்கோம்.
சோ வந்து மேம் வந்து சைலண்டா சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. at என்ன all. பதில் இருக்கு சொல்ல போறீங்க? இருந்து இப்படி எல்லாம் மைண்ட் ஒர்க் ஆகுது காத்தம் உங்களுக்கு? நேரம் போய் பசங்க பேசிட்டு அந்த இருப்பாங்க. நாள் நான் போயிட்டு மாங்காய் பச்சடி ஒரு ரெசிபி பண்ணேன், அதுக்கு ஒரு ரீல் போட்டேன். புரியுதா? மாங்காய் பச்சடி ரைட்டா, அது ரெசிபி, அதுவும் புரியுதுதான். விடக்கூடாது, விடவே கூடாது. Oh my God, நான் இப்போ என்ன சொன்னாலும் பண்ணிடுவீங்க நீங்க. ஆமா, வேற வேற அந்த பாயிண்ட். வெயிட்டிங் வாயை புடுற இன்டர்வியூ ஆயிடுச்சு. வாங்க வாங்க. நான் எக்ஸிபிஷன் பேர் சொல்ல நான் சொல்ல வந்தேன். ஜிப். ஓகே, சோ இது என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி டீகோட் ஒண்ணுமே இல்ல. இல்ல அது இன்டோர்ல எடுத்ததா அவுட்டோர்ல எடுத்ததா? இன்டோர்ல தான். ஓகே ஓகே ஓகே. இல்ல நீங்க நிறைய போட்டோ வந்து மொட்டை மாடில போய் எடுப்பாங்க. அப்போ ரொம்ப சூரியன் ஹாஷா இருக்காது உங்களுக்கு? இல்லங்க, நாளா வெளிய போனா டேன் ஆயிடுவாங்க ஒரு நேரத்துல. நான் ஏஞ்சிட்டு போறேன். சீரியஸாங்க, செம்ம கருப்பாடுவேன் நான். பெரிய வந்துங்க. அவுட்டோர்ல பண்றது பெரிய விஷயங்க. மாடி வெயில்ல அடிச்சுன்னு இருப்பான் உட்காந்து. இவரும் சரி, இவங்க வீட்டுக்கு வர வந்துருவாப்ல ஷார்ட்ஸ் போட்டு. எதுக்கு வராது எதுவும் தெரியாது. அவர் வந்து டக்குன்னு சிவகத்துல ஒரு போட்டோ பம்ப் பண்ணிட்டு போயிடுவாப்ல. கண்டிப்பா. அப்படிதான் கேட்டேன். நீங்க டபுளா I am not talking about it. I know what you are talking. Where this is going. Only sunscreen போட்டு. That's it. ஜஸ்ட் ஒரு கலர் காம்பினேஷன்ங்க, வேற ஒண்ணுமே இல்ல. காஸ்டியூம் அந்த டிஷ்க்கு சிங்க் பண்ண ட்ரை பண்ணேன். ஓகே. எப்போ போட்டோ இப்போ எடுத்து எப்படி சிங்க் பண்ணி இல்ல ஜஸ்ட் நாங்க வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது கீழ நீங்க கமெண்ட் செக்ஷன் படிச்சீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். நோ சிக்னலிங். Not at all. ஓகே, சோ அண்ணா மரகத நாணயம் 2 ஆமாப்பா. ரொம்ப நாள், அதாவது அந்த மாதிரி ஒரு படம் பார்த்து ரொம்ப நாள் ஆன ஃபீல் அந்த படம் கொடுத்தது. எதிர்பார்க்காத ட்விஸ்ட், நிறைய காமெடிஸ், நிறைய ரொம்ப நல்லா இருக்கும். அதோட சீக்வல் அப்படிங்கிறது இன்னும் சூப்பரா இருக்கு. இன்னும் நல்லா இருக்கு. படிக்கும் போதே எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு க்ளூலெஸ்ஸாக நாங்கள் போய் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். பட் அதுக்கே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. பட் செகண்ட் பார்ட்டுக்கு பொதுவாக தமிழ் சினிமாவில் செகண்ட் பார்ட் சீக்வல்ஸ்க்குலாம் கொஞ்சம் பெரிய டிஃப்ரென்ஸ் ஆகிடும். ஓகே, படம் சொல்லப்போனால் பெரிய சக்ஸஸ் ரேட் எதுவும் இல்லை ஸோ கால் நம்ம தமிழில். பட் இந்த படம் வந்து இட் வில் சேஞ்ச் ஆல் த ட்ரூ. ஆமாம், அந்த இதே மாற்றும், அந்த விஷயத்தையே மாற்றிடும் பக்காவா. செகண்ட் பார்ட் இஸ் லைக் டபுள் டமாக்கா எல்லாத்துலேயுமே. விஷுவலாகவும் சரி, படத்தோட இதுவுமே விஷுவலே வந்து ரொம்ப பெரிய படமாக இருக்குது. படமாகவும் சரி, இல்லை இருக்க டெக்னீஷியன்ஸு அண்ட் மோரோவர் இந்த படத்தில் வந்து இவங்க பிரியா பவானி சங்கர் அப்புறம் சத்யராஜன் எல்லாம் வந்திருக்காங்க. தே ஆர் டூயிங் அ ட்ரெமெண்டஸ் ஜாப். சூப்பராக போயிட்டு இருக்கு. சூப்பர். எஸ். எப்போ ரிலீஸ் எதிர்பார்க்கலாம்? செப்டம்பர். ஓகே, அதுக்காக தான் இப்போ பரபரப்பாக ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். பரபரப்பாக நடந்துச்சு. ஓகே, ஸோ வந்து நம்ம ஜஸ்ட் நான் ஒரு ஒப்பீனியன் தான். ஓகே, ஒன் மோர் பாம். ஸோ எலெக்ஷன் டே அப்படிங்கும்போது எல்லாருமே அவங்க டெமோக்ரஸியை ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ஊருக்கு இப்போ கிளம்பி போகிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த எலெக்ஷன் அனுபவம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட்டிருப்பீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரெஸ்பான்சிபிளாக இருந்தது. வி மேக் அ டிஃப்ரென்ஸ்னு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனான ஃபீலிங் இருந்தது. எல்லா எலெக்ஷன்ஸில் நான் மறக்காமல் போயிட்டு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக போட்டுட்டு வந்துடுவேன். ஸோ யூ ஃபீல் ஓகே. ஒரு பெரிய ஒரு டிசிஷன் நாட்டுக்கு எடுக்கும் போது நம்ம ஒரு சின்ன பாட்டாக இருந்தாலும் ஒரு பாட்டாக இருக்கோம்ல, அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு எனக்கு தேர்ட் டைம் ஓட்டுது. ஃபர்ஸ்ட் 2 டைம் வந்து வீட்டில் சொல்லி போட்டோம். ஸோ இந்த டைம் வந்துட்டு நாட் ஓன்லி மீ, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் கெட் ஸோ மச் நாலேஜ் அபவுட் த பாலிடிக்ஸ். முக்கியமாக இந்தியன் தமிழ் பாலிடிக்ஸ் பற்றி நம்ம ஜனங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. அது ஃபஸ்ட்டு உங்கள் சோஷியல் மீடியா பீப்புள்ஸ் தான் ஃபஸ்ட்டு பெரிய தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா யூ பீப்புள்ஸ் ஆர் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஹாவ் அ ஹெல்த்தி டிபேட். பாசிட்டிவோ நெகட்டிவோ ஓப்பனாக பேசுகிறீங்க. நீங்கள் பேசுகிறதா தைரியமாக சொல்ல முடியுது. இப்போ நான் தைரியமாக மீடியா மட்டும் சொல்கிறேனே, இத்தனை வருஷமாக எங்கள் அப்பா அம்மா வந்து நானும் எங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டுட்ருப்போம். அப்பா வந்து ரொம்ப திமுகவோட பெரிய ஸ்ட்ராங் டிபோட்டு, அம்மா எல்லாமே ஃபேமிலியாக தான் போட்டுட்ருக்கோம். நானும் ஒரு 2 வருஷம் போட்டேன். ஃபஸ்ட் வருஷம் போட்டேன். செகண்ட் டைம் வந்து எல்லாமே டிஃபால்ட்டாக போய் போட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் யாருக்கு ஓட் காஸ்ட் பண்ணாலும் நான் எதுக்கு போட போகிறேன், எனக்கு என்ன சேஞ்சஸ் தேவைப்படுது, யார் வந்து புதுசாக வரணுமா, இல்லை இவங்களே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இன்னொருத்தருக்கு யாராவது சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமான்ற இந்த டெசிஷன் மேக்கிங் வந்து நம்ம கையில் வந்திருக்கும் போது ரொம்ப ஹார்டாக இருக்குது இந்த வருஷம். இந்த வருஷத்துல எலெக்ஷனும் உண்மையில என்னுடைய பர்ஸ்பெக்டிவ்ல வெரி ஹார்ட் டு டிசைட். நான் எங்கே என் ஓட்டை வந்து காஸ்ட் பண்ணேன். ஏன்னா யாருக்கு நான் ஓட்டு போட்டாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போகுது. எல்லாருக்குமே எந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட்டாலும் அது ரொம்ப இட் கோன் பி வெரி ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல். அண்ட் மோர் ஓவர் நீங்கள் கொடுக்குற நாலேஜஸ் இதெல்லாம் வந்து போட்டு பார்க்கும்போது ஓகே நமக்கு ஒரு டெசிஷன் வரும்ல, ஓகே ஆமாம் அப்படின்னு ஸ்டிப்பாக பிடிச்சின்னு இருக்கும்.
நாளைக்கு தானே, ஆமா நாளைக்கு போறதுக்குள்ள எவன் வந்து எப்படி குழப்ப போறான்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு முனைப்பா அப்படியே போயிட்டு இருக்கேன். பட் ஆனா 2026 a very powerful election, I think so. ஓகே. ஏன்னா இத்தனை வருஷமா ஒரு பாரம்பரிய கட்சி இருந்துட்டு இன்னைக்கு நம்ம திமுக அதிமுகன்னு இப்போ அண்ணா காலத்துல இருந்து சரி காமராஜர் காலத்துல இருந்து இந்த ஒரு 2 டீம் தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து டிவிகேவா இருக்கட்டும் சரி, இப்போ சீமானனுடைய ஃபோர்ஸாக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் பாஜகவா இருக்கட்டும் சரி, இவங்களாம் உள்ள வரும்போது இந்த பேட்டில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஜனங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாச்சு. அண்ட் பீப்புள் ஷுட் நோ ஈச் அண்ட் எவ்ரி ஓட். ரொம்ப பவர்ஃபுல். அது இந்த வருஷத்துல இட்ஸ் வெரி பவர்ஃபுல். ஸோ மறக்காம போய் உங்களுக்கு இஷ்டப்படத்துல நீங்க போடலாம். அப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க ஏதாவது பட்டன் அமுக்கும்போது வேற யாருக்கா லேட் இருந்துச்சுன்னா உடனே கையை வச்சுனே நீங்க கூப்பிட்டு இது பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யாருக்கா நம்ம தப்பா ஓட் காஸ்ட் பண்றோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு நீ சொன்னா மாட்டிப்பேனே சரி ஏதோ நம்பர் அமுக்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ நம்பருக்கு வெளிச்சாரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூப்பிட்டு காட்டலாம், ரெக்டிஃபை பண்றாங்கன்னாங்க. அண்ட் தேர்தல் ஆமா எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் தேர் டூயிங் எ வெரி குட் ஒர்க். முக்கியமா ஐ திங்க் இதுன்னு நினைக்கிறேன், வெள்ளிமலை தானே, வெள்ளிமலைன்னு ஒரு கிராமம் இருக்கு, மலை கிராமம். அங்கே வெறும் 5 ஓட்டு தான். அந்த கிராமத்துக்கே வெறும் 5 ஓட்டு தான். இதுக்கு தேர்தல் அதிகாரிகள் வந்து தேர்தல் குழுவா 6 பேர் அமைச்சிருக்காங்க. சோ இந்த எஃபர்ட்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஓட் இஸ் எவ்வளவு precious. ஈவன் the government knows that, right? முக்கியமா எலெக்ஷன் கமிஷன் இஸ் டேக்கிங் so much of effort. ஸோ அந்த 5 ஓட்டு விழணும், அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்ன தேவை. ஏன்னா வெறும் 5 ஓட்டுனா அந்த கிராமம் என்னவா இருக்கும், அவங்களுக்கு தண்ணி வசதி இருக்குமா, கரண்ட் வசதி ப்ராப்பரா இருக்குமா, அட்லீஸ்ட் ரோடு ஏதாவது இருக்குமா, தெரியற மாதிரி ரோடு எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த 5 பேரும் வந்து ரெஸ்பான்சிபிளா எடுத்து பண்ணணும். அப்படின்னும்போது கவர்மெண்ட் இஸ் டூயிங் த ப்ராப்பர் அண்ட் வெரி ஸ்ட்ராங் திங். ஸோ நம்மளும் அதை கோஆப்ரேட் பண்ணுன்றது என்னோட விஷயம். சூப்பர் சூப்பர், கரெக்டா கிளீனா அந்த லைன் பிடிச்சி பேசிட்டீங்க. இங்கேயே எது சொல்றது கிளீனா பேசிட்டாரு. ஓகே, சூப்பர் 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 இன்ஃபர்மேஷன் தான். ஸோ கண்டிப்பா வந்துட்டு இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்றோம். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வெயிட்டிங், உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வெயிட்டிங். தேங்க்யூ so much. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.